இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குற ஒரு பெண்மணியை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட அந்த வீடியோ போடணும் அவங்களுக்காக அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு ரொம்ப அப்படியே உடம்புலாம் பிள்ளை இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அவங்களுடைய வீடியோ போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவங்கள பற்றி சில துளிகள் நான் அவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க வேறு யாரும் இல்லை, கர்னல் சோஃபியா குரோசி தான். உலகமே வியந்து பார்க்கணும் பெண்மணி ஆனாங்க அவங்க. இந்திய தரப்படையில் கர்னல் பதவி வகிக்கும் மூத்த பெண் இராணுவ அதிகாரி ஆவார். ஐக்கிய நாடுகள் அவையின் அமைதி காக்கும் பணியில் முழுக்க ஆண்களை கொண்ட இந்திய படையை வழிநடத்திய முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றவர். 2025 பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத உள்கட்டமைப்பை குறிவைத்து நிகழ்ச்சிய பின்னர் தேசிய கவனத்தை பெற்றவர். 6 தங்கப்பதக்கங்களை பெற்று விருதுகளை குவித்தவர். மேலும் தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றியவர். இராணுவ தகவல் தொடர்பு மற்றும் சைபர் போரில் நிபுணராக சோஃபியா குரோசி இந்திய தொழில்நுட்ப திறன்களை நவீனமாக்குவதில் முன்னோடியாக பங்கேற்றினார். 2025 உலகமே வியந்து பார்க்கக்கூடிய பெண்மணியானார். அதுதான் 2025 சிந்தூர் படை நடவடிக்கை குறித்து ஊடக சந்திப்பிற்கு இவர் இணைந்து தலைமை தாங்கினார். இன்று உலகமே வியந்து பார்க்கக்கூடிய உலக நாயகியாகிறார். நாம சின்ன விஷயங்களுக்கு கூட பயந்து நாம இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவங்க பாருங்களேன், ஒரு இராணுவத்தை, இந்திய தரைப்படையையே தன்னுடைய கையால அப்படி தாங்கி பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்கிறாங்க இல்லையா? அவங்க வியக்கத்தக்க ஒரு பெண்மணி தான். எல்லா பெண்மணிகளுக்கும் அவங்க ஒரு ரோல் மாடலா இருந்திருக்கிறாங்க. எல்லா பெண்களிலும் கனவு கன்னியாயிட்டாங்க அவங்க. அவங்கள வியந்து நாம் போற்றுவோம், பாராட்டுவோம். நாமும் அவங்களை முன்னோடியாக எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.